தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் வி சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரியில் அரசு மற்றும் அவரது குடும்பத்தினர் சார்பில் மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அதிதி ஹோட்டல் அருகே அமைந்துள்ள தியாகி அன்சாரி துரைசாமியின் சிலைக்கு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வி சிவக்கொழுந்து, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ், கண்ணன், நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தியாகியின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகதரக்ஷன், ரங்கநாயகி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் துறை அலுவலர்கள், ஊழியர்கள் ஆகியோரும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு குடும்பத்தினர், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் முதுபெரும் தியாகிகளின் குடும்பத்தினர் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன் உள்ளிட்டோர் பங்கேற்று தியாகியின் சேவையை நினைவு கூர்ந்தனர். பிறந்தநாள் விழாவையொட்டி 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இரு நிகழ்ச்சிகளுக்கும் வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகதரக்ஷன் தலைமையில் குடும்பத்தினர் சிறப்பாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்கையந்தோப்பு கந்தன் என்கிற மையழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகதரக்ஷனின் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள் சியாமலா, ஜெயராணி, பேரப்பிள்ளைகள் தீப்சி, சச்சின், பிரஷித், மிருந்திகா தியாகிகளின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகதரக்ஷன் மற்றும் ரங்கநாயகி ஆகியோர் குடும்பத்தினர் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சாலை விபத்துகளை குறைந்து போக்குவரத்து ஒழுங்கை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு அமலாக்க நடவடிக்கைகள் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 10,592 பேருக்கு அபராத ரசீதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஒன்றிய பிரதேசம் முழுவதும் சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போக்குவரத்து காவல்துறை தொடர்ந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் சிறப்பு அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக கருதப்படும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுதல், வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்படுத்துதல், மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல், அதிவேக அல்லது அஜாக்கிரதையாக வாகனம் இயக்குதல், சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதித்தல் மற்றும் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன் பயன்படுத்துதல் உள்ளிட்ட விதிமீறல்களுக்கு எதிராக சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய 6,593 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்படுத்திய 3,162 பேரும், மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 384 பேரும், சிறார்கள் வாகனம் ஓட்டிய 232 சம்பவங்களும், அதிவேகமாக அல்லது அஜாக்கிரதையாக வாகனம் இயக்கிய 174 பேரும், அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன் பயன்படுத்திய 47 பேரும் என மொத்தம் 10,592 பேருக்கு அபராதம் ரசீதுகள் வழங்கப்பட்டுள்ளன. சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக பதிவான 232 சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு நேரில் அழைக்கப்பட்டார். சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதிப்பதால் ஏற்படும் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து விரிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதித்து தொடர்பாக 4 முதல் தகவல் அறிக்கைகள் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இனிமேல் இதுபோன்ற விதிமீறல்கள் நடைபெறாத வகையில் கடுமையான எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சாலை விபத்துக்களை மேலும் குறைத்து போக்குவரத்து ஒழுங்கை மேம்படுத்தவும் பொதுமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும் இதுபோன்ற சிறப்பு அமலாக்க நடவடிக்கைகள் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசம் முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது.
எனவே அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்படுத்தக்கூடாது. மதுபோதையில் வாகனம் இயக்கக்கூடாது. சிறார்களை எந்தவிதமான மோட்டார் வாகனங்களையும் இயக்க அனுமதிக்க கூடாது. அனைத்து போக்குவரத்து விதிகளையும் முழுமையாக கடைபிடித்து பொறுப்புள்ள சாலை பயனாளர்களாக செயல்பட வேண்டும் என்றார் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 14 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் கட்ட நிதி உதவி ஆணைகளை அமைச்சர் VP சிவக்கொழுந்து இன்று வழங்கினார். லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைவரும் பாதுகாப்பான கல் வீடுகளில் வசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொந்தமாக காலி மனை வைத்திருப்பவர்களும் தங்களது சொந்த மனைகளில் கூரை வீடு, ஓட்டு வீடு அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகளில் வசித்து வருபவர்களும் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தகுதி வாய்ந்த 14 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதலாவது தவணையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் 14 லட்சம் நிதி உதவி வழங்குவதற்கான ஆணைகள் லாசுப்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லாசுப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் VP சிவக்கொழுந்து ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பான மற்றும் நிரந்தரமாக வீட்டில் வாழ வேண்டும் என்பது அரசின் முக்கிய நோக்கமாகும் என்றார். அதனை அடிப்படையாக கொண்டு தொகுதியான அனைத்து குடும்பங்களும் அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களின் பலனை பெற தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் லாசுப்பேட்டை தொகுதியில் குடிசை மற்றும் தற்காலிக வீடுகளில் வசித்து வரும் குடும்பங்களின் எண்ணிக்கையை குறைத்து அனைவருக்கும் தரமான கல்வீடு கிடைக்கும் வகையில் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளைநிலை பொறியாளர் சத்யவாணி, தொகுதி கள ஆய்வாளர் செங்கதீர், கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மாவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து துறை சார்ந்த முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பொது தனியார் கூட்டமைப்பு PPP முறைகள் இயக்கப்பட்டு வரும் மின் பேருந்துகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக எடுத்து வைக்கப்பட்டது. ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு பணி பாதுகாப்பு, ஊதியம், பணி நேர ஒழுங்குமுறை, அடிப்படை நல வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் நிலவும் குறைகளை அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களின் நலனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினர். மேலும் புதுச்சேரி நகரின் முக்கிய சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை குறைக்கும் வகையில் தேவையான இடங்களில் யூ டர்ன் வசதிகளை அறிவியல் அடிப்படையில் அமைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். இதன் மூலம் வாகன ஓட்டிகள் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவசியம் குறைவதுடன் போக்குவரத்து சீராக இயக்கவும் எரிபொருள் வியரத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் என அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக விரைந்து ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க போக்குவரத்து துறை செயலரிடம் அவர் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்தியா தைப்பே அசோசியேஷன் இயக்குனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை தைவானில் உள்ள இந்தியாவின் தூதரகமான இந்தியா தைப்பே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குனர் நினத் தேஷ்பாண்டே சட்டசபையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். நெல்லித்தோப்பு JVS நகரில் வீட்டிற்குள் புகுந்த 5 அடி நீள சாரை பாம்பினை வனத்துறை ஊழியர்கள் லாபகமாக பிடித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட JVS நகரில் வசித்து வரும் ஜோதி என்பவரின் வீட்டிற்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு திடீரென புகுந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டினர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் கோபி பாதுகாப்பான முறையில் சாரை பாம்பை பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு பாதுகாப்பாக வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். வனத்துறை ஊழியரின் விரைவான நடவடிக்கைக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் அரசின் பொது நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சித்துறை செயலர் கேசவனை நேரில் சந்தித்து காமராஜர் நகர தொகுதி மற்றும் மாநில மக்கள் நலன் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகைகள் விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் திட்டங்களை விரைவுபடுத்தவுடன் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் காமராஜர் நகர தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பூங்காவை நவீன வசதிகளுடன் மேம்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய வகையில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு குழந்தைகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கென பிரத்யேகமாக விளையாடு உபகரணங்கள் மற்றும் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய உள்ளடங்கிய விளையாட்டு வசதிகளை ரெயின்போ நகர் பூங்காவில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் இத்தகைய மக்கள் நல திட்டங்களை அரசு விரைந்து செயல்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்த ஜோ சார்லஸ் மார்டின் அரசு துறைகளுடன் இணைந்து தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து செயல்படுத்துவதாகவும் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார். வளர்ச்சி என்பது கட்டிடங்களிலும் உட்கட்டமைப்பில் மட்டுமே கிடையாது, மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையே என புதுவையில் நடைபெற்ற ரோட்டரி சங்க நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி குளோபிங் ஸ்டார் சார்பில் நடைபெற்ற 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரோட்டரி கிளப்பின் 100வது உறுப்பினராக இணைந்தார். புதுச்சேரி ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அவருக்கு பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வரவேற்று கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜோ சார்லஸ் மார்டின் ரோட்டரி கிளப்பின் 100வது உறுப்பினராக இணைவது தனக்கு பெருமை அளிப்பதாகவும் சமூக சேவையை அடிப்படையாக கொண்டு செயல்படும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு மனிதநேய சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் தனது வாழ்த்துரைகளை தெரிவித்த அவர் சமூகத்தின் ஆரோக்கியத்தையும் நலனையும் பாதுகாப்பதில் மருத்துவர்களின் பங்களிப்பு அளப்பரியது என்றார். தனது குடும்பத்தில் தாயார் நீண்ட காலமாக ரோட்டரி இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்ததாகவும் அதன் மூலம் சிறு வயதிலிருந்தே சமூக சேவையின் அவசியத்தை, மனிதநேய பணிகளின் மதிப்பையும் கற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். இனியும் ரோட்டரியும் இணைந்து பல்வேறு சமூக நலத்திட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்பேன் என்றும் தெரிவித்தார். நீர் மேலாண்மை குறித்து பேசிய அவர் உலகம் முழுவதும் நீர் வளங்களை பாதுகாப்பது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளதாகவும் கூறினார். குறிப்பாக குடிநீர் பற்றாக்குறை, நிலத்தடி நீரில் அதிகரித்து வரும் உப்புத்தன்மை மற்றும் அதனால் உருவாக்கும் சிறுநீரக நோய்கள் போன்றவற்றை கவலைக்குரியவை என்றும் தெரிவித்தார். நிமல் ராகவனின் ஒத்துழைப்புடன் பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் மற்றும் குளங்களை சீரமைத்து 450 கிராமங்களை சேர்ந்த சுமார் 5 லட்சம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். நீர்வழிகளை மறிக்கும் கழிவுகளை அகற்றி இயற்கை நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் 17வது நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கார்பன் உமிழ்வு குறைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு, தொழில்நுட்ப புதுமைகள் உள்ளிட்டவை எதிர்கால வளர்ச்சியின் முக்கிய அடித்தளங்களாக உள்ளன என்றார். வளர்ச்சி என்பது கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் உருவாக்குவதே உண்மையான வளர்ச்சியாகும். அரசியல், சமூக அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள் என அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் மகிழ்ச்சியான சமூகத்தை உருவாக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் இன்று உலகின் முன்னேறிய நகரங்களில் ஒன்றாக திகழ்வதை எடுத்துக்காட்டிய அவர் மக்கள் ஒத்துழைப்பும் நல்ல நிர்வாகமும் இருந்தால் புதுச்சேரியும் சுத்தமான நவீன வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றுவது சாத்தியமே என்றார். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜர் நகர தொகுதியை மாநிலத்தின் மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தனது இலக்கு என்றார். குடிநீர் வசதி மேம்பாடு, சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள், போக்குவரத்து மேலாண்மை, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
மேலும் பெண்களுக்கான ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 1,00,000 வரையிலான காப்பீடு பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய மின்சக்தி வசதி ஏற்படுத்தி மின்சார செலவை குறைக்கும் திட்டங்களும் எதிர்கால நோக்கத்துடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இது குறித்து துணைநிலை ஆளுநரிடம் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியை தனிப்பட்ட முறையில் யாராலும் முன்னெடுக்க முடியாது என்றும் அரசியல் கட்சி, அரசு, தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்படும் கூட்டு முயற்சியால் தான் வளர்ச்சி சாத்தியமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தின் முன்னேற்றத்தை இலக்காக கொண்டு கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக ரோப் கார் உள்ளிட்ட புதிய திட்டங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் புதுச்சேரியை உலகத்தரத்தில் சுற்றுலா மையமாக மாற்றும் நோக்கில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இறுதியாக ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, சமூக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் ஒரு உறுப்பினராக சமூக நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் ஜோஸ் ஆக்னஸ் மார்டின் அழைப்பு விடுத்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்று 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை சபாநாயகர் தேர்தல் நடத்தாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜக சார்பில் நமச்சிவாயம், ராஜசேகர் ஆகியோர் பதவியேற்றுள்ளனர். அவர்களுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. மேலும் சபாநாயகர் தேர்தல் நடத்தி சபாநாயகரும் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்தும் உடனடியாக தேர்தலை நடத்தி நிரந்தர சபாநாயகரை நியமிக்க வலியுறுத்தியும் அமைச்சர்களுக்கு லாக்கா ஒதுக்கப்படாததால் மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ், கண்ணன் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் அமர்ந்து புதுச்சேரி அரசுக்கு எதிரான தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சபாநாயகர் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் சபாநாயகர் தேர்வுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் இடையூறாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் போராட்டம் காரணமாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று நிறைவடைந்தது. போராட்டத்தின் 3வது நாள் நிறைவு நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்த முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இயக்கத்தின் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் செல்வவாக்கு பழசாறு வழங்கி 3 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் நிறைவு செய்து வைத்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரியில் மீனவ சமூகம் மாநிலத்தின் 3வது பெரிய சமூகமாகவும் சுமார் 12% மக்கள் தொகையை கொண்டதாகவும் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். எனவே மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்தார். மேலும் எதிர்கால தொகுதி மறுசீரமைப்பின் போது புதுச்சேரியில் 3 சட்டமன்ற தொகுதிகளும் காரைக்காலில் ஒரு சட்டமன்ற தொகுதியும் மீனவர்களுக்கென தனி தொகுதிகளாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் முன்வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மீனவர்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் தொடர்பான இந்த கோரிக்கையை பாஜக மாநில தலைமையிடம் தேசிய மேலிடத்திடமும் எடுத்து சென்று வலியுறுத்துவதாகவும் உறுதியளித்தார். முன்னாள் எம்பி பேராசிரியர் ராமதாஸ் பேசுகையில் மீனவர்களுக்கு தனி சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட வேண்டிய காலத்தின் அவசியம் என்றார். மேலும் 1963ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர் முறை தற்போதைய காலகட்டத்தில் மீனவர்கள், பெண்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதற்கான நடவடிக்கை மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ள பாஜக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நிறைவு விழாவில் பேசிய மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் செல்வா, இந்த போராட்டம் இத்துடன் முடிவடையாது என்று தெரிவித்தார். அவர் கூறுகையில், மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். விரைவில் பொது வேலை நிறுத்தம், போராட்டம் உள்ளிட்ட
அடுத்த கட்ட போராட்டங்களில் அறிவிக்கப்படும். கடல் அலைகள் ஓய்ந்தாலும் மீனவர்களின் உரிமை போராட்டம் ஓயாது. அரசியல் அதிகாரத்தையும் பெறும் வரை தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றார். நிகழ்ச்சியின் நிறைவில் போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தொழிலாளர் இயக்க தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. விளையூரில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவின் நீண்ட கால சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு உதவி பொறியாளர் திரு வெங்கடம் தலைமை தாங்கினார். இதில் ஆரியபாளையம் குடிநீர் பிரிவை சேர்ந்த MTS ஊழியர் முனுசாமி மற்றும் நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவை சேர்ந்த ராமச்சந்திரன், சுந்தரமூர்த்தி ஆகியோர் பணி நிறைவை முன்னிட்டு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நீண்ட கால பணி சேவை மற்றும் அனுபவங்கள் நினைவு கூறப்பட்டன. சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் போர்மன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரகாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு உள்ளிட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்றவர்கள் பாராட்டினர். அரசு ஊழியர்களின் நீண்டகால சேவையை அங்கீகரித்த பாராட்டும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பங்கேற்ற அனைவரிடமும் நிகழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றது. LIC அலுவலகத்தில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்க கொடி ஏற்று விழா நடைபெற்றது. ஜூலை 1 அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் அமைப்பு தினத்தை முன்னிட்டு சங்கத்தின் 75வது பவள விழா கொடியேற்றம் ECR சாலையில் உள்ள LIC கிளை அலுவலகத்தில் நடைபெற்றது. கொடியேற்று விழாவிற்கு கிளை தலைவர் அன்பரசன் தலைமை தாங்கினார். சங்க கொடியை கிளையின் மூத்த உறுப்பினர் மங்கலட்சுமி ஏற்றி வைத்தார். கோட்ட சங்க இணை செயலாளர் வேலாயுத்தம் பவள விழா சிறப்புரையாற்றினார். 75 ஆண்டுகள் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் இந்த நிறுவனத்தை பாதுகாக்க போராடியது என்றும், ஊழியர்களின் நலனுக்காக போராடியது என்றும், சமூக நல்லிணக்கத்திற்காக மக்கள் ஒன்றியமைக்காக போராடியது என்றும் அவர் பேசினார். இறுதியாக கிளை பொருளாளர் ஸ்ரீதேவி நன்றி கூறினார். கிளை சங்க உறுப்பினர்கள் அனைவரும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.